Question number 7. Let A equal to the set of all natural numbers less than 8, B equal to the set of all prime numbers less than 8, C equal to the set of even prime number. Verify that first subdivision A intersection B cross C equal to A cross C intersection B cross C அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏங்கிறது என்ன அப்படின்னா set of all natural numbers. ஸோ 2 subdivisions இருக்குது. நான் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்த்துட்டு செகண்ட் ஒன்று பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு A equal to the set of all natural numbers less than 8 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ natural numbers starts with 1. ஸோ 1 2 3 4 5 6 7 8 less than 8 அப்படின்னு கொடுத்ததுனால less than 8 அப்படின்னா எப்படி நோட் பண்ணுவோம், less than 8 அப்படின்னு நோட் பண்ணுவோம். சரியா? ஸோ இப்போ ஈக்குவல் வரால, லெஸ் தெனுக்கு கீழே ஒரு ஈக்குவல் வரணும். சரியா? ஈக்குவல் வந்தால் அந்த நம்பரை எடுத்துக்கலாம். ஈக்குவல் வரல, அப்போ 7 வரைக்கும் தான் நம்ம எடுக்கணும். அப்போ ஏங்கிறது என்னென்ன வேல்யூஸ் வரும், நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொன்னதுனால ஸ்டார்ட்ஸ் வித் 1. ஸோ 1 2 3 4 5 6 7 வரைக்கும் எடுத்தால் போதும். 8 ஏன் எடுக்கக்கூடாது அப்படின்னா விச் இஸ் லெஸ் தென் 8 அப்படின்னு சொல்கிறாங்க. லெஸ் தென் 8 அப்படின்னா அந்த 8க்கு முன்னாடி வரைக்கும் தான் எடுக்கணும். சரியா? ஸோ 7 வரைக்கும் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள், த செட் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர்ஸ் விச் இஸ் லெஸ் தென் 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஓகேவா? ஸோ ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னா ப்ரைம் நம்பர்ஸ்னால் என்ன சொல்லுவோம், 1ஆல் டிவைட் ஆகும், இல்லைனா அதே நம்பரால் டிவைட் ஆகும். அதுதான் என்னென்னு சொல்லுவோம்னா ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 8க்குள்ளே என்னென்ன ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னா 8க்குள்ளே என்னென்ன ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குன்னா 2 3 5 7 இந்த 4னா ப்ரைம் நம்பர்ஸாக இருக்குது. ஸோ இதுதான் பின்னு எடுத்துக்கிறோம். ஸோ 2 வந்து 2 மட்டும்தான் டிவைட் பண்ணும், நெக்ஸ்ட்டு 1ஆல் டிவைட் ஆகும். 3 வந்து 3 மட்டும்தான் டிவைட் பண்ணும், 1ஆல் டிவைட் ஆகும். ஸோ 3 டிவைடட் பை 1 3ன்னு சொல்லுவோம்ல, அதுதான் 1ஆல் டிவைட் ஆகுறது. நெக்ஸ்ட்டு 5ங்கிறது 5ஆல் மட்டும்தான் டிவைட் ஆகும். 5ஐ 5ஆல் டிவைட் பண்ணால் 1 கிடைக்கும். அது மாதிரி 5ஐ 1ஆல் டிவைட் பண்ணால் 5 கிடைக்கும். ஓகேவா? ஸோ 1 ப்ளஸ் இட் செல்ஃப் அதே நம்பரால் டிவைட் ஆகணும், 1ஆல் டிவைட் ஆகணும். அதுதான் ப்ரைம் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். இவங்க லெஸ் தென் 8க்குள்ளே உள்ள ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்ததுனால நம்ம 2 3 5 7 வரைக்கும் எடுத்திருக்கோம். சரியா? நெக்ஸ்ட்டு சிங்கிறது என்ன சொல்லியிருக்காங்கன்னா த செட் ஆஃப் ஈவன் ப்ரைம் நம்பர். ஸோ ப்ரைம் நம்பர்லேயே ஈவன் ப்ரைம் நம்பர் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ப்ரைம் நம்பர்னு நம்ம டோட்டலாக பார்த்தோம்னா எல்லாமே ஆட் நம்பராக தான் வரும். நமக்கு ஒரே ஒரு ஈவன் தான் வரும். அது என்ன அப்படின்னா 2 தான். ஓகேவா? 2 மட்டும்தான் ஈவன் ப்ரைம் நம்பர். ஸோ அப்போ சி ஈக்குவல் டு சிங்கிள்டன் செட் 2. ஓகேவா? ஸோ 2 மட்டும்தான் ஹோலாக ப்ரைம் நம்பர்ஸ்லேயே ஈவன். ஓகேவா? ஸோ ஈவன் ப்ரைம் நம்பர் அப்படின்னா 2. ஸோ இப்போ ஏபிசியோட வேல்யூஸ் ஃபைன் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷனை நம்ம வெரிஃபை பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் பியை ஃபைன் பண்ணிடலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஏ இன்டர்செக்ஷன் பி தட் ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ 1 2 3 4 5 6 7 இன்டர்செக்ஷன் பியோட வேல்யூ 2 3 5 7. இன்டர்செக்ஷன் அப்படின்னா காமன் எலமெண்ட்ஸ் மட்டும்தான். சரியா? ஸோ ரெண்டுத்துலேயும் என்னென்ன எலமெண்ட்ஸ் காமனாக இருக்குது பாருங்கள், 2 3 5 7. ஸோ இந்த எலமெண்ட்ஸ் தான் காமனாக இருக்குது. 2 3 5 7 தான் 2 செட்ஸ்லேயும் காமனாக இருக்குது. அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பியோட வேல்யூ 2 3 5 7. நெக்ஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது அப்படின்னா ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி அப்படின்னு இருக்குது. சரியா? ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பியோட வேல்யூ 2 3 5 7 கிராஸ் சியோட வேல்யூ வந்து 2. ஓகேவா? ஸோ கிராஸ் போட்டோம் அப்படின்னா ஆர்டர் பேர். ஓகேவா? ஸோ எப்படி போடலாம், ஃபஸ்ட்டு 2 2 நெக்ஸ்ட்டு 2 3 நெக்ஸ்ட்டு 3 5 2 நெக்ஸ்ட்டு 7 2. ஓகேவா? ஸோ அப்போ என்ன வரும், ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி அப்படின்னா ஆர்டர் பேரில் வரும் 2 2 3 2 5 2 7 2. ஸோ இதுதான் ஆர்டர் பேர். ஓகேவா? ஸோ ஆர்டர் பேரில் 2 2 3 2 5 2 7 2ன்னு ரைட் பண்ணியாச்சு. ஸோ இது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆன்சர் இது 1. ஓகேவா? ஈக்குவேஷன் 1. நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடில் என்னென்ன இருக்குது அப்படின்னா ஏ கிராஸ் சி, நெக்ஸ்ட்டு பி கிராஸ் சி, அது ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் எடுத்திருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் ஃபைன் பண்ணிடுவோம், ஏ கிராஸ் சி ஃபைன் பண்ணிடுவோம். ஏ கிராஸ் சினா ஏவோட வேல்யூ 1 2 3 4
5 6 7 கிராஸ் சியோட வேல்யூ சிங்கிள்டன் செட் 2 ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு இதை எப்படி கிராஸ் போடலாம். ஸோ ஒவ்வொரு எலமெண்ட்டோடையும் இந்த 2 வரும் ஆர்டர் பேரில் ஓகேவா. ஸோ அப்போ 1 2 2 2 3 2 4 2 5 2 6 2 7 2 ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு பி கிராஸ் சின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பி கிராஸ் சி ஈக்குவல் டு பியோட வேல்யூ 2 3 5 7 கிராஸ் சியோட வேல்யூ சிங்கிள்டன் செட் 2 ஓகேவா. ஸோ இப்போ என்ன வரும், இந்த 2ஓட மட்டும் ஆர்டர் பேர் சேர்ந்து வரும். ஸோ 2 2 3 2 5 2 7 2. ஸோ நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா A cross C intersection B cross C ஓகேவா. ஸோ ஏ கிராஸ் சிக்கும் பி கிராஸ் சிக்கும் இன்டர்செக்ஷன் ஃபைன் பண்ணோம். இப்போ இந்த ரெண்டு செட்டையும் பார்த்தோன்னா இது ஏ கிராஸ் சி இது பி கிராஸ் சி. ஸோ இன்டர்செக்ஷன் அப்படின்னா காமன் எலமெண்ட்ஸ் மட்டும்தான் பார்ப்போம். ஸோ என்னென்ன ஆர்டர் பேர்ஸ் காமனாக இருக்குது, 2 2 காமனாக இருக்குது ஓகேவா. ஸோ 2 2 காமன், நெக்ஸ்ட்டு 3 2 காமன், 5 2 காமன், 7 2 காமன். ஸோ ரெண்டு செட்லேயும் காமனாக உள்ள எலமெண்ட்ஸ் மட்டும்தான் ரைட் பண்ணுவோம். ஸோ என்னென்ன இருக்குது அப்படின்னா 2 2 set of all 2 2 3 2 5 2 7 2. ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன அடைச்சது அப்படின்னா 2 2 3 2 5 2 7 2. ஸோ செகண்ட் ஈக்குவேஷன்லேயும் நமக்கு 2 2 3 2 5 2 7 2 கிடச்சிருக்கு. ஸோ ஃப்ரம் 1 and 2 A intersection B cross C equal to A cross C intersection B cross C ன்னு நம்ம ப்ரூவ் பண்ணலாம் ஓகேவா. ஸோ செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா A cross B difference C that equal to A cross B difference A cross C. ஸோ ஏ கிராஸ் பி டிஃப்ரென்ஸ் ஏ கிராஸ் சின்னு செகண்ட் சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப்ராக்கெட் இருக்குது. என்ன இருக்குது அப்படின்னா பி டிஃப்ரென்ஸ் சின்னு இருக்குது. பி டிஃப்ரென்ஸ் சின்னா என்ன மீனிங் அப்படின்னா பியில் சியோட எலமெண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா அதை தூக்கிடணும். அதாவது பியில் சியோட எலமெண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா அதை அப்படியே ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிவிட்டு பியில் பேலன்ஸ் என்ன எலமெண்ட்ஸ் இருக்கோ அதை மட்டும் ரைட் பண்ணணும். ஸோ அப்போ பி டிஃப்ரென்ஸ் சி, பியோட வேல்யூ என்ன அப்படின்னா 2 3 5 7 ஓகேவா. டிஃப்ரென்ஸ் சியோட வேல்யூ 2. ஸோ என்ன இருக்குது, சியோட வேல்யூ பியில் இருந்தால் அதை தூக்கிடணும். ஸோ சியோட வேல்யூ 2 அது பியில் இருக்குது. ஸோ இதை மட்டும் என்ன பண்ணணும்னா ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா பி டிஃப்ரென்ஸ் சியோட வேல்யூ செட் ஆஃப் ஆல் 3 5 7. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ கிராஸ் பி டிஃப்ரென்ஸ் சி. ஸோ அப்போ ஏ கிராஸ் பி டிஃப்ரென்ஸ் சி ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ என்ன 1 2 3 4 5 6 7 கிராஸ் பி டிஃப்ரென்ஸ் சியோட வேல்யூ 3 5 7. ஸோ ஒவ்வொரு எலமெண்ட்டையும் என்ன பண்ணணும்னா ஆர்டர் பேர் போடணும். ஃபஸ்ட்டு 1 எடுத்துகிட்டு 1 3 1 5 1 7. அது மாதிரி எடுத்து 2 எடுத்துகிட்டு 2 3 2 5 2 7. அது மாதிரி 3 எடுத்துகிட்டு 3 3 3 5 3 7. அடுத்து 4 எடுத்துகிட்டு 4 3 4 5 4 7 அப்படின்னு ஒவ்வொரு எலமெண்ட்டையும் நம்ம ரைட் பண்ணணும். ஸோ ரைட் பண்ணலாமா. set of all ordered pair 1 3 1 5 1 7. அடுத்தது 2 3 2 5 2 7. நெக்ஸ்ட் 3 எடுத்தோம்னா 3 3 3 5 3 7. அடுத்து 4 எடுத்தோம்னா 4 3 4 5 4 7. அடுத்து 5 எடுத்தோம்னா 5 3 5 5 5 7. அடுத்து 6 எடுக்கணும். 6 எடுத்தோம் அப்படின்னா 6 3 6 5 6 7. அடுத்து 7 இருக்குது. 7 3 7 5 7 7.
ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா ஈக்குவேஷன் 1 ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு என்னென்ன இருக்குது அப்படின்னா ஏ கிராஸ் பி டிஃப்ரென்ஸ் ஏ கிராஸ் சின்னு இருக்குது ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டில் உள்ள வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ணிடலாம். என்ன அப்படின்னா ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் பி, ஏயோட வேல்யூ என்ன அப்படின்னா 1 2 3 4 5 6 7 கிராஸ் பியோட வேல்யூ 2 3 5 7 ஓகேவா. ஸோ இது ரெண்டுத்துக்கும் கிராஸ் போட்டோம் அப்படின்னா என்ன வரும், ஒவ்வொரு எலமெண்ட்டோடையும் வரும் 1 2 1 3 1 5 1 7 அடுத்தது 2 3 2 2 2 2 3 2 5 2 7 அடுத்து 3 2 3 3 3 5 3 7 அடுத்து 4 எடுத்தோம் அப்படின்னா 4 2 4 3 4 5 4 7 அடுத்து 5 எடுத்து போட்டோம் அப்படின்னா 5 2 5 3 5 5 5 7 அடுத்து 6 எடுத்தோம்னா 6 2 6 3 6 5 6 7 அடுத்தது 7 எடுத்தோம் அப்படின்னா 7 2 7 3 7 5 7 7. ஸோ நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் பி ஃபைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் சி ஃபைன் பண்ணும். ஏ கிராஸ் சி அப்படின்னா 1 2 3 4 5 6 7 கிராஸ் சிங்கிள்டன் செட் 2 ஓகேவா. ஸோ அப்போ ஒவ்வொரு செட்டையும் போட்டோம் அப்படின்னா 1 1 சாரி 1 2 1 2 2 2 3 2 4 2 5 2 6 2 7 2 ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏ கிராஸ் சியும் ஃபைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏ கிராஸ் பி டிஃப்ரென்ஸ் ஏ கிராஸ் சி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ கிராஸ் பி டிஃப்ரென்ஸ் ஏ கிராஸ் சி, அதாவது ஏ கிராஸ் சியில் உள்ள எலமெண்ட்ஸ் ஏ கிராஸ் பியில் இருந்ததுன்னா அதை எடுத்துகிட்டு ஏ கிராஸ் பியில் உள்ள பேலன்ஸ் எலமெண்ட்ஸை ரைட் பண்ணும் சரியா. ஸோ இதுதான் ஏ கிராஸ் பி, இது ஏ கிராஸ் சி ஓகேவா. ஸோ ரெண்டுத்துலையும் ஏ கிராஸ் சியில் உள்ள எலமெண்ட்ஸ் இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னா ரிமூவ் பண்ணணும். ஸோ ஏ கிராஸ் சியில் ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஃபினிஷ்டு வித் 2 2ன்னு முடியுது. 1 2 2 2 3 2 4 2 5 2 6 2 7 2. ஸோ இந்த எலமெண்ட்ஸ் இந்த ஆர்டர் பேர்ஸ் இங்கே இருக்கான்னு செக் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு 1 2 1 2 இருக்குது. நெக்ஸ்ட்டு 2 2 நெக்ஸ்ட்டு 3 2 நெக்ஸ்ட்டு 4 2 நெக்ஸ்ட்டு 5 2 6 2 7 2. ஸோ இது ஃபுல்லாக இருக்குது. இது ஃபுல்லாக எடுத்துட்டோம் அப்படின்னா இதெல்லாம் ஏ கிராஸ் சியில் உள்ள எலமெண்ட்ஸ். இதை அப்படியே தூக்கிட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிற எலமெண்ட்ஸ் தான் என்ன அப்படின்னா ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி. அப்போ என்ன வேல்யூ வரும் அப்படின்னா ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி ஈக்குவல் டு 1 3 1 5 1 7 2 3 2 5 2 7 next 3 3 3 5 3 7 அடுத்தது 4 3 4 5 4 7 next 5 3 5 5 5 7 next 6 3 6 5 6 7 7 3 7 5 7 7.
ஸோ இது செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேயும் அதே வேல்யூஸ் தான் கிடைக்குது. 1,3 1,5 1,7 2,3 2,5 2,7 3,3 3,5 3,7 4,3 4,5 4,7 5,3 5,5 5,7. ஸோ அதே மாதிரி 6 7 எல்லாமே 3 5 5 7ஓட கம்பைன் ஆகி வந்திருக்கு. ஸோ சேம் வேல்யூஸ் ஃப்ரம் 2லையும் சேம் வேல்யூஸ் கிடைக்குது. ஸோ ஃப்ரம் 1 and 2. ஸோ இதுலேருந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா A cross B difference C equal to A cross B difference B cross C.